இயக்குனர் மோகன்ஜி இயக்கிய திரௌபதி இரண்டாம் பாகத்தில் ஜிப்ரான் இசையில் சின்மயியின் குரலில் எம்கோனே என்ற பாடல் பாடியிருந்த நிலையில் மோகன்ஜி படம் என்று தெரிந்திருந்தால் பாடியிருக்க மாட்டேன் என சின்மயி பதிவிட்டிருந்தது பெரும் சர்ச்சையானது. அதனைத் தொடர்ந்து இயக்குனர் மோகன்ஜி தனது எக்ஸ் பக்கத்தில் திரௌபதி இரண்டாம் பாகம் படத்தில் என்னுடன் பணிபுரிந்த எந்த தொழில்நுட்ப கலைஞர்களையும் நடிகர்களையும் நடிகைகளையும் குறிவைக்காதீர்கள். என்னுடைய படம் எதை பேசினாலும் அது என்னுடைய சொந்த படைப்பு மற்றும் கருத்தியல். உங்கள் இலக்கு நான்தான். நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தொடர்புடையவர்களை குறிவைக்காதீர்கள். இது ஒருவித கோழைத்தனம் என பதிவிட்டிருந்தார். இதன் தொடர்ச்சியாக சின்மயியின் இந்த பதிவுக்கு இயக்குனர் பேரரசு இப்பவும் ஒன்னும் கெட்டுப்போகல சின்மயி அவர்களே, பாடுவதற்காக தாங்கள் வாங்கிய சம்பளத்தை திருப்பி கொடுத்துவிட்டு உங்கள் குரலை நீக்கிவிட சொல்லலாம். கொள்கையை விட பணமா முக்கியம்? இயக்குனர் திரு மோகன்ஜி அவர்கள் வேறு ஒரு குரலை பதிவு செய்து கொள்ளவும் வாய்ப்பு இருக்கிறது என பதிவிட்டிருந்தார். இந்த சர்ச்சை குறித்து இயக்குனர் மோகன்ஜியிடம் பேசிய போது இதில் சித்தாந்த ரீதியாக எந்த பிழையும் இல்லை என்றும் பாடகி சின்மயிக்கு பின் யாரோ இருப்பதாகவும் இதனால் என் படத்திற்கு மிகப்பெரிய பாதிப்பு என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சார் வணக்கம். எம்கோனி பாட்டுனால ஒரு சர்ச்சை கிளம்பி இருக்கு. சின்மயி மேம் ஃபர்ஸ்ட் என்னுடைய சித்தாந்தத்துக்கு எதிராக இருக்கிறதால நான் இந்த பாட்டை பாடினதுக்கு மன்னிப்பு கேட்டதா சொன்னாங்க. அதுக்கப்புறம் நீங்களும் என்னுடைய டெக்னீஷியன்ஸ் யாரையும் டார்கெட் பண்ணாதீங்க அப்படின்ற ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தீங்க. இதையடுத்து இப்போ இயக்குனர் பேரரசு சார் இந்த மாதிரி நீங்க காசு கொடுத்துட்டு அகைன் நீங்க அந்த பாட்டை உங்க வாய்ஸை ரிமூவ் பண்ண சொல்லலாம் அப்படின்னு ஒரு கருத்து ஒன்று வச்சிருக்காரு. உங்க தரப்புல இருந்து நீங்க இதுக்கு என்ன சார் சொல்ல விரும்புறீங்க? சார், எனக்கு சின்மயி மேடம்க்கு இந்த மாதிரி சித்தாந்தம் இருக்கு, சித்தாந்தம் ரீதியா தான் பாட்டு பாடுவாங்கன்றதெல்லாம் தெரியாது சார். எனக்கு அவங்க ரொம்ப பிடிச்ச சிங்கர். நான் தான் மியூசிக் டைரக்டர் கிட்ட அவங்க பாட்டு பாடணும் கேட்டு வாங்கி அந்த பாட்டை அவங்கள பாட வச்சேன். அவங்களுக்கு அதுக்கு என்னென்ன நாங்க பேசணுமோ அந்த சம்பளம் எல்லாம் கரெக்டா கொடுத்துட்டோம். இது எல்லா படத்துக்கும் இப்படிதான் நடக்கும். ஸோ அவங்களுக்கு என்ன சித்தாந்தம் ஃபாலோ பண்றாங்கன்னு எனக்கு தெரியாது சார். ஏன் சித்தாந்தம்ல என்ன அவங்களுக்கு எதிராக இருக்குன்னு எனக்கு புரியல. நான் கடவுள் இருக்குன்னு நம்புறேன், கடவுள் இருக்குன்னு சொல்றேன். அந்த சித்தாந்தத்தை கொண்டவர் நானு. அவங்களும் அப்படிதான். அவங்க பேரும் சின்மயி ஸ்ரீபாதான்னு வச்சிருக்காங்க. ஸ்ரீபாதம்னா கடவுளோட பாதம். அந்த மாதிரி அவங்களும் நிறைய டிவைனான விஷயங்கள் பேசியிருக்காங்க, பாடியிருக்காங்க. சோ எனக்கு சித்தாந்தமா அதுல எதுவும் பிழை இருக்க மாதிரி தெரியல சார். ஆனா அவங்க போட்ட பதிவுக்கு பின்னாடி ஏதோ யாரோ இருந்து அவங்கள புஷ் பண்ணி போட வச்சிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. அது என்னோட நிலைப்பாடு. எனக்கு அவங்க தான் விளக்கம் கொடுக்கணும். எதுக்காக ஒரு மன்னிப்பு கேட்டாங்க? இவ்வளவு அழகான ஒரு பாட்டை பாட வச்சதுக்கு, இவ்வளவு அழகான ஒரு தமிழ்ல, அதுவும் ஒரு அழகான கல்யாண திருமண பாடல் அது. அதுல எதுவும் சரசம் கிடையாது, தப்பான வார்த்தைகள் கிடையாது, ரெட்டார்த்தங்கள் கிடையாது. இவ்வளவு நல்ல பாடல் அவங்களுக்கு கொடுத்ததுக்காக எதுக்கு மன்னிப்பு கேட்கறாங்கன்னு புரியல. நிஜமாலே எனக்கு புரியல சார். நான் எடுத்த படங்கள் எல்லாமே பெண்களோட பிரச்சனைகளை, பெண்களுக்கான தேவைகளை, பெண்களுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்துற படங்கள், பெண்களுக்கு எதிராக பேசுற ஆளையில சின்மயி மேடம்கே நான் மீட்டுள்ள பெருசா சப்போர்ட் பண்ணியிருக்கேன் அதே காலத்துல. ஸோ இது குறித்து நிறைய விமர்சனம் வந்துட்டு இருக்கு. பேரரசு சார் பேசினது அவரு எங்க இயக்குனர் சங்கத்துல ஒரு மிகப்பெரிய பொறுப்புல இருக்கவங்க சார். பேரரசு சார் அவரோட கோவத்தை வெளிப்பாடு படுத்தியிருக்காரு. நானும் அதை ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி மக்களும் அதே கோரிக்கை தான் வைக்கிறாங்க, நீங்க குரலை மாத்துங்க அப்படின்னு. அது சின்மயி மேடமோட கருத்தை கேட்காம அதை நாங்க செய்யக்கூடாது. நாங்க ஆசைப்பட்டு அந்த குரலை பதிவு பண்ணியிருக்கோம். அவங்க நிஜமாவே இது அவங்களோட சைட்ல இருந்து இந்த காரணத்துக்காக தான் நான் மன்னிப்பு கேட்டேன்னு எங்களுக்கு ஒரு விளக்கம் உங்களுக்கு தெளிவா கொடுத்துட்டாங்க. அவங்க கொடுத்த விளக்கத்துல எனக்கு தெளிவில்லை. தெளிவான விளக்கத்தை கொடுத்துட்டு அவங்க இந்த குரல் என் படத்துல வர வேணாம்னு சொல்லிட்டாங்கன்னா நான் அடுத்து என்ன பண்ணுமோ அதை பண்ணிடுவோம் சார். இப்போ நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அவங்க கிட்ட விளக்கம் கேட்டு அவங்க அதை மதிச்சு ஒரு பதில் கொடுப்பாங்க, இல்லைன்னா அந்த பதிவை நீக்குவாங்க, போட்ட பதிவுன்னு நான் நம்புறேன். அதை பொறுத்து நாங்க அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணணும்னு முடிவெடுப்போம் சார். சார், இயக்குனர் பேரரசு சார் இந்த மாதிரி நீங்க காசை கொடுத்துட்டு கூட உங்களுடைய நீங்க சித்தாந்தத்தை காப்பாத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி அதுதான் சார். பேரரசு சார் மட்டும் இல்ல, பேரரசு சார் மாதிரி இன்னும் பல பேர் சொல்லியிருக்காங்க. பேரரசு சார் சொன்னது அவங்க எனக்கு ரொம்ப சீனியர், அவங்க சொல்றதெல்லாம் நம்ம கேட்டுதான் ஆகணும். பல பேர் சினிமால இருந்து எனக்கு சொன்னதும் அந்த மாதிரி அறிவுரை தான். ஆனா முடிவெடுக்க வேண்டிய நாங்க நிதானமா தான் முடிவெடுத்தாகணும். அது சின்மயி மேடம் அவங்க என்ன டிசிஷன் எடுக்கிறாங்கன்றத பொறுத்துதான் எங்களோட டிசிஷன் அமையும் சார். ஓகே சார். சார், இதனால படத்துக்கு ஏதேனும் பாதிப்பு ஏதாவது ஏற்படும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா சார். இது ஒரு டிஃபமேஷன் தான் எங்களுக்கு உருவாயிருக்கு. அவங்க எங்க கிட்ட ஒரு விளக்கம் கேட்டிருக்கணும். நீங்க இந்த மாதிரி என்ன உங்களை பத்தி தப்பா சொல்றாங்க, நீங்க இப்படிதான் பண்றீங்களான்னு அட்லீஸ்ட் சினிமால யாருக்கிட்டயாவது கேட்டிருக்கணும். எதுவுமே விளக்கம் கேட்காம என் ப்ரொடியூசர் சைட்ல இருந்து எனக்கு ரொம்ப ப்ரெஷர், என்ன இப்படி நடக்குது, இதனால நம்ம பிசினஸ் பாதிக்குமான்னு கேக்குறாரு. நிச்சயமா நீங்க சொல்றது ஒரு வகையில இருக்கும் சார். ஆனா மக்கள் பாடல வரவேற்றிருக்காங்க. பாடல் 1 மில்லியன் தொற்றுருக்கு ஆர்கானிக்கா.
ஒரு 1 மில்லியனா 10 லட்சம் பேர் நேத்து வெளியான 5 மணில இருந்து இன்னைக்கு 5 மணிக்குள்ள பாத்திருக்காங்க பாட்டை. எல்லா மொழியிலுமே நல்ல வரவேற்பு இருக்கு. அதனால இது கண்டிப்பா படத்துக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படாம இருக்கணும்னா அது மாதிரி சின்மயி மேடம் ஒரு விளக்கம் கொடுக்கறது தான் சார் இருக்கு. இல்லைன்னா இது பாதிப்பு தான்.